ஏன்னா பேச்சாளர்களை காட்டிலும் கேட்பவர்கள் பலமுறை பாரதத்தை கேட்டவர்கள், பல கோணத்திலே கேட்டவர்கள். அதனால்தான் இன்றைய பேச்சாளர்கள் வேற எதை வேணும்னாலும் பேசுவார்கள், பாரதம் பேச பயப்படுவாங்க. அதுல டவுன்ல பேசி போயிடுவாங்க, கிராமத்துல பேசுறதுங்கிறது முடியாத காரியம். அந்த காலத்துல ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துட்டு யாராவது ஒரு பெரியவர் அபிமன்ய வதத்தையும் கர்ணனை பற்றியும் சொல்ல அத்தனை பேர் உட்கார்ந்து அதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இப்படி வாழையடி வாழையாக வந்தது பாரதம். அதனாலே பாரதத்தை சொல்லுகிற போது ரொம்ப ஜாக்கிரதையோட, ரொம்ப பயபக்தியோட சொல்லணும். அது எனக்கு நல்லாவே தெரியும், அனுபவப்பட்டிருக்கிறேன். காரணம், ஏராளமான கிளைக்கதைகளை சுவைக்காக சொல்லி இருக்கிற பொழுது சில கிராமங்களிலே அதை கேட்டுவிட்டு நீங்கள் இதை சொல்லவில்லையே என்பார்கள். அப்படி வந்தவாசிக்கு பக்கத்துல கோளவேடுன்னு ஒரு இடம், அங்க ஒரு 90 வயசு பெரியவர், என் வாழ்நாள்ல நான் இந்த மாதிரி பாரதம் கேட்டதே இல்லைம்மா, இனிமே நான் செத்தா கூட சந்தோஷமா சாவேன், எனக்கு அழுகே வந்துருது. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், எங்க ஊர்ல ஒருத்தர் ஒண்ணு சொன்னார், ரொம்ப நாளா எனக்கு நெஞ்சில நடிக்கொண்டே இருந்தது, அது சரியான்னு. ஒரு பலாப்பழத்தை கொண்டு வந்து கிருஷ்ணனிடத்திலே கொடுக்க அதை வகிர்ந்து 100 சுளைகளை துரியோதனன் கிட்ட கொடுத்து 5 சுளைகளை மட்டும் பஞ்சபாண்டவரிடத்திலே கொடுத்தாராம். அது எப்படி எங்களுக்கு சமபாகம் தானே கொடுக்க வேண்டும், நாங்கள் 5 பேர் இருந்தால் என்ன, ஒருவர் இருந்தால் என்ன, பாகம் பாதி தானே என்ற பிரச்சனையினால் தான் குருட்சேத்திர யுத்தம் வந்தது என்று சொன்னார். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்ற மகத்தான நீதியை நிலைநாட்டுவதற்காக நடத்திய குருட்சேத்திர போர ஒரு பலாச்சுளைக்காக நடந்தது என்று மற்றவரிடத்திலே சொல்லி இருக்கிற போது அதை தெரிந்து கொள்ளாதவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள் அதை உண்மை என்று நம்பினால் பாரதத்தினுடைய பெருமை எங்க போகும்? பல பேர் கேட்பார்கள், இதெல்லாம் நடந்ததா? கிருஷ்ணாவதாரம் உண்மையா? குருட்சேத்திர யுத்தம் நடந்ததா? பல பேர் கேள்விகள் கேட்கிறார்கள். சரி, நடந்தது என்பதற்கு ஆதாரம் எங்கே? நடக்கவில்லை என்பதற்கு என்ன ஆதாரத்தை சொல்ல முடியும்? யாராவது கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டா, அவர் இல்லாத இடத்தை நீ காட்டு, அவர் இருக்கிற இடத்தை நான் காட்டுறேன். இல்லாத இடத்தையும் காட்ட முடியாது, இருக்கிற இடத்தையும் காட்ட முடியாது. கல்கண்ல எந்த பக்கம் இனிக்கும் யார் சொல்ல முடியும்? அது மாதிரி சரித்திரம் என்பதும் சான்றுகளோடு தான். அதனால் சரித்திரத்தை எல்லாரும் ஒத்துக்கொள்றது இல்ல. ஒரு சரித்திர பேராசிரியர் சொல்லுகிற உண்மையை இன்னொரு சரித்திர பேராசிரியர்கள் மறைக்கிறார். ஏன், இந்த உலகம் ஒரு காலத்திலே தட்டை என்றுதான் சொல்லப்பட்டது, அதன் பின்னாலே இந்த உலகம் உருண்டை என்று சொன்ன போது ஒத்துக்கொள்ள பல பேர் தயாராக இல்லை. ஆனாலும் அதிலே இப்படி இருந்திருக்கலாமோ என்ற ஒரு அனுமானத்துக்கு அதிக இடம் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்கிறோம் நாம். அதே மாதிரி மகாபாரதமும் இன்னும் ஒன்று சொல்றது நடந்த கதை. வியாசர் எழுதினது நடந்தது, வால்மீகி எழுதினது நடந்த காலத்திலே எழுதினது. இதை எப்படி சொல்லுகிறீர்கள் என்றால், கற்பனை கதையாக இருந்தா நம்ம இப்ப எத்தனையோ நாவல்கள் படிக்கிறோம், எத்தனையோ திரைப்படங்கள் பார்க்கிறோம். அதுல கதாநாயகன் அப்பழுக்கு இல்லாதவனா இருப்பான். கற்பனை பண்ணுகிற போது கதாநாயகன் தோத்து போக மாட்டான். அத்தனை அடியும் வாங்கிட்டு அவன் எழுந்து நின்று உதைப்பான். அவன் மிகப்பெரிய வீரனாக, மிகப்பெரிய தியாகியாக அப்படித்தான் சித்தரிக்கப்படும் கற்பனையில. ஆனா பாரதத்திலேயோ ராமாயணத்திலேயோ குற்றங்குறைகள் எங்கே இருந்தாலும் அது கதாநாயகனாக இருந்தால் கூட அதை மறைப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் கூட மறைக்காமல் எழுதப்பட்ட காவியம். ஒரு உதாரணம் சொல்றேன், பாஞ்சாலி 5 பேரை மணந்தாள், இதை எழுதியிருக்க வேண்டாமே வியாசர்? கற்பனையா இருந்தா மறைத்து தருமனை மணந்தாள்னு முடிச்சிருக்கலாம், அல்லது அர்ஜுனனை மணந்தாள்னு முடிச்சிருக்கலாம். தர்மனே சூது கழைத்த போது வந்து ஆடினான் என்று எழுதியிருக்க வேண்டாம், அவனுக்கு விருப்பம் இருந்தது என்று சொல்லி இருக்க வேண்டாம். அது அப்படித்தான் நடந்த காரணத்தினாலே அதுல எந்த விதமான புனைவுகளும் இல்லாமல் அப்படியே எழுதப்பட்டதுதான் வியாசபாரதமும் வால்மீகி ராமாயணமும். காலம் அதிகமான போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உருவான போது அதிலே இருக்கின்ற தடுமாற்றங்கள், அதிலே இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் சரியான முறையிலே விளக்கி நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையிலே சில மாறுதல்களை செய்து எழுதப்பட்டதுதான் வில்லி பாரதமும் கம்பராமாயணம். ராமாயணத்துல, ராமாயணம் பேச வரல, உதாரணம் மட்டும் சொல்றேன். ராமாயணத்திலே தசரதன் பிள்ளை இல்லை என்று யாகம் பண்ண, அந்த யாகத்திலே இருந்து பாயசம் வர, அந்த பாயசத்தை 3 மனைவிக்கும் கொடுத்தார்கள், 4 பிள்ளைகள் பிறந்தது. இது நானே 1000 கேள்வி கேட்பேன். 3 மனைவிக்கு மட்டும் எப்படி 4 பிள்ளை எப்படி பிறக்கும்? சமமாதானே கொடுத்திருக்கணும். சுமித்திரைக்கு மட்டும் லட்சுமண சத்ருக்கணன், கோசலைக்கு ராமன், கைகேயிக்கு பரதன். அதோட இந்த பாயசத்தை சமமா பகிர்ந்து கொடுக்க முடியாது.
இதை கம்பன் மாற்றுகிறான். அது பாயசம் இல்ல, பொங்கல். பொங்கல்லாம் அவிசுன்னு பேரு. பொங்கலாக கொடுத்தான். ஏன் இதை மாத்தணும்? பாயசம்னு சொல்லி அப்படியே வச்சுக்கலாம் இல்லையா? அது எதுக்கு பொங்கல்? எல்லாரும் பாயசம் சாப்பிட்டு இருப்பீங்க. லட்டு ஜிலேபி சாப்பிடாதவங்க கூட இருக்கலாம், பாயசம் குடிக்காத யாரும் இல்லை. ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வெள்ளத்தையோ சர்க்கரையோ போட்டு ஒரு தண்ணியாவது கொடுத்துருப்பா பாயசம்ங்கிற பேர்ல. ஆனா அந்த பாயசத்தை சபையில கொடுக்கிற பொழுது ஒரு பாத்திரத்துல ஊத்தி தான் கொடுக்கணும். வீட்டுல டைனிங் ஹாலா இருந்தா இலையில ஊத்தலாம். இப்ப அது கூட திருமணங்கள்ல கப்புல தான் வைக்கிறான். சபையில கொடுக்கறான் தசரதன். 3 மனைவிக்கு கையை ஏந்து ஊத்துறேன்னு சொல்ல முடியாது. 3 கப்புல தான் கொடுத்துருக்கணும், 3 பாத்திரத்துல. உங்க எல்லாரும் நீங்க பாயசம் குடிச்சிருக்கீங்களே, யார் வீட்டுக்காவது போறோம், நமக்கு டம்ளர்ல பாயசம் குடிச்சா நம்ம குடிச்சிட்டு கீழே வைப்போம். கீழே வச்ச பிறகு அந்த டம்ளர்ல பாயசம் ஒட்டிக்கிட்டு இருக்குமா, இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா கையை விட்டு வழிச்சு சாப்பிடுறது நாகரிகம் இல்ல. குடிச்சிட்டு வைக்கிற போது அந்த பாயசம் அதுல கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும். வச்ச பாத்திரத்திலே இருக்கு, வழிக்க முடியாது பாயசத்தை. இப்ப நான் கேட்கிறேன், அந்த பாயசத்தை குடித்தவர்கள் வயிற்றிலே இறைவனுடைய அவதாரம் வரும் என்றால் அந்த டம்ளரையும் பாத்திரத்தையும் விளக்க போட்ட இடத்துல பாயசம் சிந்த அதை தின்ன பள்ளிக்கும் பாச்சைக்கும் தெய்வம் வந்து பிறந்திருக்கணுமா வேண்டாமா? யார் சாப்பிட்டாலும் தெய்வாம்சம் வரணும். இப்ப பாயசம் வச்சா இந்த பிரச்சனை வரும். அப்ப கேள்வி கேட்காம ஏற்றுக்கொண்டவர்கள் இப்ப கேள்வியின் நாயகர்களாகவே வாழ்கிறவர்கள் தான் பல பேரும். அதனால இங்கே கம்பரதை அவிசு பொங்கல்னு மாத்துவார். ஏன்? பொங்கல்லாம் எடுத்து உருட்டி கொடுக்கலாம், அது அப்படியே வாயில போட்டுக்கலாம், மிச்சம் எல்லாம் இருக்காது. நன்றாக உருட்டி கையில கொடுத்தா அது அப்படியே. நீங்க சக்கரை பொங்கல் இல்ல, அவிசு என்றால் வெறும் கஞ்சி வடிக்காததுன்னு அர்த்தம். அதை கையில உருட்டி கொடுத்தா சாப்பிடலாம். இதை கொடுத்த போது அதை தேய்க்கிற போது அந்த பாத்திரத்தில் இருக்கிறதையும் வழிச்சு கொடுக்கலாம், பாயசத்தை தான் வழிக்க முடியாது. இப்ப அதை கொடுக்கிற போது முதல்ல எப்பவுமே நீங்க பாருங்க, முதல் பந்திக்கு பரிமாறும் போது அள்ளி அள்ளி வைப்போம் பொரியல் எல்லாம். கடைசி பந்தி ஆக ஆக கிள்ளி கிள்ளி வைப்போம், கிள்ளி கிள்ளி வைப்போம். இந்த பஜனை மடத்துல சுண்டல் கொடுக்கும் போது பாருங்க, முதல்ல அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அவ பசங்க எல்லாம் வந்திருப்பாங்க, அள்ளி அள்ளி. கடைசி ஆக ஆக எண்ணி எண்ணி கொடுப்பாரு. இப்ப அதே மாதிரி தசரதன் ஒரு உருண்டை எடுத்தா முதல்ல கோசலை கிட்ட கொடுத்தான், அது அளவு அதிகம். அதனாலே இறைவனுடைய அவதாரத்திலே அதிக சக்தி பெற்ற ராமாவதாரம் அவளுக்கு. இப்ப கூட சொல்லுவோம், என் அதிர்ஷ்டம் தொட்ட கையில கூட தொடல. ஒரு எண்ணெயை தொட்ட கையால ஒரு பட்டுப்புடவை தொட்டா பட்டுப்புடவையும் எண்ணெயாகும். ஒரு மிளகாப்பிடியை தொட்ட கையால சர்க்கரையை தொட்டா சர்க்கரையும் காரம் அடிக்கும். சர்க்கரையை தொட்ட கையால நீங்க பஜ்ஜியை தின்னா பஜ்ஜியும் இனிக்கும். இது தொட்ட கையினுடைய மவிசு. இப்ப ராமன் பிறக்க கோசலைக்கு கொடுத்த அதே கையால அடுத்த உருண்டை எடுத்து கைகேயிக்கு கொடுத்தா ராமனுக்கு இணையாக எள்ளறிய குணத்தாலும் நிறத்தாலும் இன்னின்ற வள்ளலையே அணைய அணை கேகையர்கோன் மகள் பயந்தான். ராம மாதிரியே நிறம், ராம மாதிரியே குணம் பரதன். கடைசியில குறைஞ்சு போச்சு. முதல்ல கொடுத்தது பெருசா கொடுத்திருப்பான், அப்புறம் கொஞ்சம் சுமார், கடைசியில கொஞ்சமா போச்சு. அதை எடுத்து சுமித்திர கிட்ட கொடுத்தான். நீங்க வீட்லயே பார்க்கலாம், பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டே வரும்போது கடைசியில கையை நீட்டுற பையனுக்கு கொஞ்சம் மிச்சமா போயிடும், கொஞ்சமா போயிடும். அப்ப என்ன பண்ணுவோம், மீதி இருக்கிறதுலே வழிச்சிட்டை போட அவனுக்கு தான் கொஞ்சமா போச்சு, இந்த கணா 2ஆவது தடவை கொடுப்போம். சுமித்திரைக்கு அதே மாதிரி குறைஞ்சு போச்சேன்னு 2 தடவை கொடுத்தான். அதனாலதான் பாதி பாதி அம்சம் உள்ளவர்களாக லட்சுமண சத்ருகணர்கள் ரெட்டையா பிறந்தார். இதை நம்மால ஏத்துக்க முடிகிறது. பாயச கதையை விட பொங்கல் கதை ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. இதனால ஒரு பெரிய இழப்போ அந்த காப்பியத்திலே ஒரு குறையோ இல்லை. அதே மாதிரிதான் வியாச பாரதத்திலே இருக்கின்ற சில தடுமாற்றங்கள் மட்டும்தான் பாரதத்திலே மாற்றப்பட்டிருக்கிறதே தவிர பெயர்களோ சம்பவங்களோ இல்லை. இன்னும் சொல்ல போனா காலங்காலமாக யுகம் இப்ப நடக்கிறது கலியுகம், இதற்கு முந்தினது துவாபர யுகம். அப்ப நடந்த வரலாறு பாரதம். அதுக்கு முன்னால திரேதாயுகத்துல நடந்தது ராமாயணம். பல கோடிக்கணக்கான ஆண்டுகள். இத்தனை ஆண்டுகள் ஆயும் ஒருத்தர் வாயிலிருந்து இன்னொரு வாய்க்கு போக 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 அவர்கள் சொன்ன மாதிரி மாற்றமே இல்லாமல் அத்தனை பெயர்களையும் அத்தனை சம்பவங்களையும் அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது சத்தியம். அதனாலே இது அழியல. இப்ப அப்பேற்பட்ட அந்த சத்திய காவியம் இன்றைக்குத்தான் அதனுடைய ராஜ வாசலை திறந்து கொண்டு உள்ளே போகிறது. நேற்று வரையிலே வாசல் படிக்கட்டிலே எண்ணிக்கொண்டு ஏறினோம், இன்னைக்குத்தான் முதல்ல ராஜவாசல். இந்த மிகப்பெரிய சந்திர குலத்திலே எத்தனையோ மன்னர்கள் வந்தார்கள், எல்லார் பேரையும் எழுதல. ஏன்னா எல்லாரும் சரித்திரத்தில் இடம்பெற முடியாது, சாதனை படைத்தவர்கள் தான் வர முடியும். ஒரு விருந்துக்கு போயிட்டு வந்தா அந்த விருந்தை பத்தி சொல்ற போது கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். எது அந்த ஸ்வீட்டை சொல்லுவோம்,
வேற ஏதாவது முக்கியமானதை மட்டும்தான் சொல்லுவோம். ஒரு ஊருக்கு போனால் அங்க பார்த்த கோவில அல்லது அந்த ஊர்ல ஓடுற ஆற இதைத்தான் சொல்லுவோம். அந்த ஊர்ல மேயிற ஆட்டையும் காக்காயுமா சொல்லிட்டு இருப்போம். அது மாதிரி வரலாற்றிலே மிக முக்கியமானவர்கள் பெயர்கள் தான் இடம்பெறுமே தவிர அவ்வளவு பேர் தான் ஆண்டார்கள் என்ற அர்த்தம் இல்லை. இப்போ அதுல வழி வழியாக வருகிற போது பிரதீபன் என்ற ஒரு மன்னன் ஆண்டான். மிகச்சிறந்த மன்னர். ஏன்னா எப்ப அந்த காப்பியத்தில் அவன் பேர் வந்துடுதோ அப்ப அவன் நல்லவன் அர்த்தம். ஏன்னா காமராஜரை பத்தி சொல்லுவார்கள். அவர் 12 ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். 9 ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு முன்னால சிறைக்கு போனார். 9 ஆண்டுகள் முதல் மந்திரியா இருந்திருக்கிறார். 5 ஆண்டுகள் அவர் சட்டசபை மெம்பராக இருந்திருக்கிறார். 2 பிரதமர்களை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் அவர் இறந்தவுடனே அவருடைய வீட்டுக்கு சொந்தக்காரன் எடுத்துக்கொண்டான். அவர் உபயோகித்த காரை காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொண்டது. அவர் உடம்ப நெருப்பு எடுத்துக்கொண்டது. அவர் பெயரை சரித்திரம் எடுத்துக்கொண்டது. அதுதான் சரித்திர நாயகர்கள். அது மாதிரி இந்த பிரதீபனம் மிகச்சிறந்த மன்னன். அவன் கங்கை கரையிலே போய் தியானம் பண்ணி கொண்டு அமர்ந்திருக்கிறான். இது நடந்த இடங்கள் இன்னைக்கு இருக்கிற டெல்லி தான் இந்திரபிரஸ்தம். தர்மர் ஆண்ட இடம் இந்திரபிரஸ்தம் அங்கதான். அத்தினாபுரி இருக்கிறது இன்னமும். குருக்ஷேத்திரம் இருக்கிறது, இப்பவும் குருக்ஷேத்திரம் இருக்கிறது. துவாரகை இருக்கிறது, பிருந்தாவனம் இருக்கு, கிருஷ்ணன் இருந்த வடமதுரை இருக்கிறது, பாஞ்சாலி பிறந்த பாஞ்சாலம் தான் பஞ்சாப் என்ற பெயரோட இருக்கு. அத்தனையும் ஆதாரபூர்வத்தோடு இருக்கிற செய்திகள். அப்ப ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா, இதே கதை வெளிநாட்டிலே நடந்திருந்தால் அந்த மண்ணையும் கல்லையும் கூட மகத்தானதாக போற்றி இருப்பார். நமக்கு அந்த பழக்கமே கிடையாது. அப்பா செத்து போனா வச்ச சொத்தை மட்டும் ரூபானா பைசா கணக்கு வாங்கி எடுத்துக்கிறோம். அந்த அப்பா உபயோகித்த ஒரு மூக்கு கண்ணாடி, அவரோட ஒரு பல் செட்டு, இதை எடுத்து ஒரு ஷோகேஸ்ல வைக்கிறோமோ? இல்ல. ஏன் அப்பா போட்ட பாதுகையை வச்சு பூஜை பண்ணலாமே வைக்கிறோமா? இல்லையே. நமக்கு எப்பவுமே முன்னோருடைய பொருளை போற்றுகிற அளவுக்கு அவர்களுடைய நினைவை போற்றுகிற பழக்கம் இல்ல. அது ரொம்ப தப்பு. உங்களுக்கு ரொம்ப பக்கம் வர்ற வழி. நாவுக்கரசர் பிறந்த திருவாய்மூர் இருக்கிறது, மிகப்பெரிய திருநாவலூர் இருக்கிறது. உங்க திருமுனைப்பாடி நாட்டை சொல்லுகிற போதே ஆளாள சுந்தரனும் நாவுக்கரசரும் பிறந்தருள உலதான அவ்வளவோ திருமுனைப்பாடி நாட்டினுடைய சிறப்பு என்பார். எத்தனை பேருக்கு திருவாய்மூர் தெரியும்? திருவெண்ணை நல்லூரிலே தடுத்தாட்கொண்ட இடம். அந்த ஊர்ல போய் பேச போகும்போது அந்த கோவிலுக்கு போற போது நான் தவிப்பேன். இங்க நின்று இருப்பாரா சுந்தரர், இங்க சுவாமி நின்று இருப்பாரா, இவர் பின்னாடி ஓடி இருப்பாரா, பஞ்சாயத்துக்காரங்க இங்க நின்று இருப்பாங்களா, ஓடி ஓடி நின்று பார்ப்பேன் எந்த இடத்துல நின்று இருப்பாரோ. காக்கா இருக்காது அந்த கோயிலுக்குள்ள. தப்பு. அதை போற்றுகிற பழக்கம் அடுத்த தலைமுறையிலே இருக்கிற இளைஞர்களுக்காவது வர வேண்டும். முன்னோரை போற்றினால்தான் நம்முடைய பின்னோர்கள் நம்மை போற்றுவார்கள். அதுதான் முக்கியம். அதான் வழி வழி வாழையடி வாழை என வந்த மரபிலே வருகிற கூட்டம் என்பார் வள்ளலார். அதனால இங்கேயும் இவன் நல்ல மன்னனாக வெறும் ஆட்சியிலே அரசியலிலே இருக்கிறவனுக்கு ஆன்மீகம் தேவையில்லை என்ற ஒரு தப்பான கணக்கு இப்பத்தான். ஆனால் இந்த பாரத புண்ணிய பூமியிலே ஆண்ட மன்னர்கள் எல்லாம் மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகளாக, தெய்வ பக்தி உள்ளவர்களாக தங்களுடைய வீடுகளை கூட பரிசாக கட்டிக்கொள்ளவில்லை, ஆலயங்களை கட்டினார். ராஜராஜ சோழன் இருந்த அரண்மனை இப்ப இல்ல. பாரிஸுக்கு போனா இந்த மன்னருடைய அரண்மனை தான் இருக்கு. ஆனா ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயில் இன்னமும் நிக்குது. கங்கை கொண்ட சோழனுக்கு இருந்த இடம் தெரியாது. அவன் கட்டின கங்கை கொண்ட சோழீஸ்வரம் இன்னைக்கும் இருக்கிறது. அதுதான் அந்த மன்னர்கள். ஆன்மீகத்தின் அன்னைக்கே சொன்னேன், ஆன்மீகத்தை ஆதரிக்காத அரசு நிலைக்காது, அரசுடைய ஆதரவு இல்லாத ஆன்மீகம் வளராது. ரெண்டுமே ஒண்ணு சார்ந்திருக்கும். தர்மம்னா அதான். கோயிலுக்கு போறது தேங்காய் பழம் உடைக்கிறது மட்டும் இல்ல. எது எது ஆண்டவனுக்கு பிடிக்காதோ அதை செய்யாம இருக்கிறது தான் ஆன்மீகம். அதான் பொண்டாட்டிக்கு பிடிக்காது அதனால நான் பாவக்காய் வாங்கலங்கிறீங்க மார்க்கெட்டுக்கு போனா. எங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்காது அதனால நான் பச்சை புடவை கட்ட மாட்டேங்கிறீங்க நீங்க. ஆண்டவனுக்கு பிடிக்காது அதனால நான் பொய் சொல்ல மாட்டேன் நம்ம நினைக்கிறோமா? அது வேணும். அதனால இந்த பிரதீபனுக்கும் நல்ல உணர்வு இருந்தது. அந்த காலத்திலே அந்த தெய்வீக உணர்வு என்பது நதிக்கரையிலேயும் மலைகளிலேயும் மண்ணையும் வழங்குவதுதான். இன்னைக்கு நீங்க கங்கைக்கு போனா அங்கே ஏற்படுகிற உணர்வு இருக்கிறதே அது ஆயுசுல ஒரு முறையாவது பார்க்கணும். நான் முதல் கல்கத்தா பேச போன போது அங்க கேட்டாள், நீங்க என்ன பார்க்க விரும்புறீங்க? கங்கையை பார்க்க விரும்புறேன். அந்த கங்கை கரை ஓரத்துல பண்டா டீ போட்டு கொடுப்பான் மண் கப்புல. அதை கையில வைத்துக் கொண்ட அந்த கங்கை ஓடுகிற ஓட்டத்தின் வழியாகவே போனா உள்ளத்திலே ஏற்படுகிற அமைதி இருக்கே,
அதை போல அமைதி உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. இது சத்தியம். இன்னமும் சொல்ல போனா எத்தனையோ புண்ணிய நதிகள் இருக்கிறது. கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, இத்தனையும் சப்த நதிகள், தாமிரவரணி. ஆனா கங்கையை தவிர மற்ற தண்ணீரை எல்லாம் ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சா 2 நாள் ஆச்சுன்னா ஒரு வாசனை வரும். 3 நாள் ஆனா வச்சிருந்த பாத்திரம் வழவழாங்கும். ஒரு 4 நாள் ஆனால் கருப்பு கருப்பா புள்ளி விடும். ஒரு 6 நாள் ஆனா நெளியும். 8 நாள் ஆனா நீந்தும் எல்லா தண்ணியும். ஆனா நீங்க கங்கை தண்ணிய நீங்க பிளாஸ்டிக் கேன்ல கொண்டு வந்தாலும் சரி, செப்பு பாத்திரத்துல கொண்டு வந்தாலும் சரி, பாட்டில்ல கொண்டு வந்தாலும் சரி, 10 வருஷம் ஆகி உங்க வீட்டுல வச்சிருந்தாலும் அந்த கங்கை தண்ணியில ஒரு நாற்றம் அடிக்காது. வச்ச பாத்திரம் வழவழப்பாக இருக்காது. இத்தனைக்கு அந்த கங்கை கரையிலேயே கங்கை நீரை பற்றி பரிசோதிக்கிற சாலை இருக்கு. அவன் ஆச்சரியப்படுறான். இத்தனைக்கு பொணமெல்லாம் மிதக்கிறது கங்கை. துறவிகள், விபத்திலே இறந்தவர்கள், 5 வயது முடியாத குழந்தைகள், அனாதைகள், இவர்களெல்லாம் கங்கை, காசியில விறகுதான் விலை ஜாஸ்தி. அப்படியே துணியில கட்டி நடு கங்கையில போட்டுருவாங்க, கடகுல கொண்டு போய். ஏன்னா விபத்துல இழந்தவங்களுக்கு எந்த விதமான கிரியைகளும் செய்யக்கூடாது. துறவியா போனவனுக்கும் கிடையாது, 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கும் கிடையாது. கொண்டு போய் போட்டுருவாங்க. நீங்க நடு கங்கையில குளிக்கும் போது மேலே இடிக்கும், திறந்து பார்த்தா வாக்கரிசியோட ஒண்ணு போகும். எத்தனை பேர் அங்க குளிக்கணும். சாகனம்னே போற ஊரு காசி. சாகனம்னே இன்னைக்கும் போய் பார்த்தா வசதி படைத்த பல பேர் பணத்தை கொண்டு போய் அங்க வைத்துக் கொண்டு கங்கை கரையில நமக்கு மரணம் வராதான் காத்துட்டு இருப்பான். டிவியில காட்டுறான், அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களே. டங்குடக்கு டங்குடக்குன்னு ஆடுற சினிமா பாட்டை பார்த்து பார்த்தே குட்டிச்சோரா போயாச்சு. அது காட்டுவான் காசிய. அப்பேற்பட்ட அந்த கங்கை புனித நதி. அந்த கங்கை கரையிலே தவம் செய்கிறான். தவம்னா சும்மா தியானம் பண்ணி கொண்டிருக்கான். அப்பொழுது அந்த கங்கை ஒரு 16 வயது பெண்ணாக வந்து இந்த பிரதீபனுடைய வலது தொடையிலே அமர்ந்தான். வலது தொடையிலே அமர்ந்தான். இப்ப அவன் கண்ணை திறந்து பார்க்கிறான். வலது தொடையிலே ஒரு அழகான பொண்ணு. அவ பாட்டு போனாலே பார்க்கிற காலம். அவளே வந்து மடியில உட்கார்ந்த பிறகு அவன் கேட்கிறான், பெண்ணே நீ யார்? நான் தான் கங்கை. எதற்காக வந்து அமர்ந்தார்? நீ என் கரையிலே உட்கார்ந்து தியானம் பண்ணின, அதனால என்னை நினைத்து தியானம் பண்ணின காரணத்தினால உன்னை ஏற்றுக்கொள்ள வந்தேன். இதோட வேணுமா? இவன் சொல்லாமையே அவளே சொல்றான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. பேரழகியான ஒரு பெண். அதுக்கு பேர் தான் ஒழுக்கம்னு பேர். வாய்ப்பு கிடைத்தாலும் தவறுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் வந்தாலும் கூட தவறாமல் இருந்தால் அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். அல்ல 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு வெளியவே போகாம கற்பு கரசிங்கிறதுல மரியாதை இல்லை. சோதனைக்கு உள்ளாகாத கற்பு தன்னை பற்றி பெருமை பேசிக்கொள்ள காரணமே இல்லை. இப்ப அதனால சொன்ன உடனே பிரதீபன் சிரிச்சான். அம்மா தப்பு பண்ணிட்டியே. என்னன்னு கேட்டா கங்கை. வலது தொடை குழந்தைக்குரியது, மகளுக்குரியது. இடது பக்கம் மனைவிக்கு உரியது. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி. இடது பக்கம் மனைவிக்கு உரியது, வலது பக்கம் மகளுக்குரியது. நீ இடது தொடையில உட்கார்ந்து இருந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். நீ வலது தொடையில உட்கார்ந்து இருந்தனால உன்னை என் மகளாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். மகள் போலத்தான் மருமகளும், அதனால நீ எனக்கு மருமகளாக வா. இது எப்பேற்பட்ட ஒழுக்கம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, நம்முடைய சங்க காலத்துல நற்றிணையில ஒரு பாட்டு வரும். ஒரு பொண்ணு ஒருவனை காதலிக்கிறா, அவன் இவளை சந்திக்க வருகிறான். இவங்க வீட்டு தோட்டத்துல ஏராளமான புன்னை மரங்கள் இருக்கு. அப்ப அந்த காதலன் ஒரு புன்னை மரத்தை கூட்டிக் கொண்டு போய் அங்க போய் நின்று பேசலாம் வாங்க. அந்த பொண்ணு தயங்கினான். அவன் கேட்டான் ஏன்னா. அதுக்கு அவ சொன்னா, நான் சின்ன பொண்ணா விளையாடின காலத்துல என் தோழியரோடு இந்த தோட்டத்துல நாங்க விளையாடுவோம். அதெல்லாம் அந்த விளையாட்டெல்லாம் இப்ப யாருக்குமே கீச்சு கீச்சு தாம்பாளம், கில்லாப்பரடி தாம்பாளம் ஒரு விளையாட்டு உண்டு. நீங்க அந்த பழைய காலத்து விளையாட்டெல்லாம் தெரிஞ்சிருந்தா பாரதத்துல வர்ற அத்தனை வியூகமும் நமக்கு புரியும். பாரதத்திலே ஒவ்வொரு நாளும் சேனையை அமைத்த வியூகங்கள் தான் அந்த காலத்துல விளையாட்டுகளாக அமைந்திருந்தது. எங்களுக்கெல்லாம் அது புரியுது சீக்கிரமா விளையாடினதுனால. அது தெரியாதவங்களுக்கு இப்ப அந்த வியூகம் புரிகிறது கஷ்டம். அது ஒரு மண்ணை வந்து வரப்பு மாதிரி கட்டிடும். அந்த பக்கம் ஒரு பொண்ணு, இந்த பக்கம் ஒரு பொண்ணு. ஏதாவது ஒரு விதை அல்லது ஒரு கொட்டையை எடுத்து அந்த மண்ணுக்குள்ள பதிச்சிரும். இப்படி இப்படி கொண்டு போய் பதிச்சுட்டு கையை அப்படி வச்சுக்கோ. அந்த எதிரில் இருக்கிற பொண்ணு அந்த கொட்டையை எடுக்கணும். அவ கை வச்ச இடத்துலயே அந்த கொட்டையை பதிச்சிருந்தா அவ ஜெயிச்சான்னு அர்த்தம். வேற இடத்துல இருந்தா தோத்து போனான்னு அர்த்தம். இதுக்கு ரொம்ப நுட்பம் வேணும். அந்த கை போற வேகத்தை பார்த்துக்கணும். இதுக்கு ரொம்ப நுண்ணறிவு வேணும். நீங்க விளையாடுற இந்த வீடியோ கேம்ஸ்க்கெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. சேர்ல உட்காந்து டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டு கட்டவரல் தேயறதா மிச்சம். மூளைக்கு வேலையே கிடையாது. அப்போ
அதை சொல்றா இவ, நாங்க விளையாடினோம். அப்படி விளையாடிட்டு எழுந்து போற போது அந்த விதையை அங்கேயே விட்டுட்டு போயிட்டோம், மறந்து போய் விட்டுட்டு போயிட்டோம். அது அங்கேயே கடந்தது. எங்க அம்மா எங்களுக்கு சாதம் ஊட்டுறதுக்காக எனக்காக நெய்ய ஊத்தி பிசைஞ்சு நிறைய நெய்ய ஊத்தி ஊட்ட வந்தா. நான் விளையாட்டு மும்மரத்துல 4 வாய் தான் வாங்கிக்குவேன், ஊரா சாப்பிட்டு போய் எல்லா குழந்தையும் முழுசும் சாப்பிடாது. சாப்பிட்டா அதுக்கு பேர் பகாசுரன்னு பேரு, சாப்பிடாது. எங்க அம்மா என்ன பண்ணுவா, மிச்சம் இருக்கிற அந்த நெய் சொத்தை அங்க கீழே கொட்டிடுவா. சரி பாலையாவது குடிமான்னு ஒரு டம்ளர் பால் கொண்டு வருவான். நான் அதுலயே 2 முழுங்கு குடிச்சிட்டு மிச்சத்தை வச்சிருவேன். அந்த பாலை எங்க அம்மா அங்கேயே கொட்டிடுவான். இந்த பாலு நெய்யும் கொட்டப்பட்டதுனால நாங்க எரிஞ்சிட்டு போன விதையில ஈரப்பதம் வந்து அது முளைச்சிடுது. நான் வளர வளர அந்த விதையும் வளர்ந்தே வந்தது, புன்னை மரமா வளர்ந்தாச்சு. ஒரு நாள் எங்க அம்மா என்கிட்ட சொன்னான், அடியே நீ குடிச்ச எச்சப்பாலத்தான் அது குடிச்சுது, நீ சொன்ன மிச்ச சோத்தான் அது தின்னுது. அதனால அது ஒன்னை காட்டு சிறந்தது உன் தங்க. ஒன்னை காட்டு சிறந்ததுன்னா என்ன அர்த்தம், அதுதான் அண்டர்லைன் பண்ணும். ஒரு திருக்குறள் எடுத்தா கூட 7 வார்த்தை இருந்தா எந்த வார்த்தை அந்த குறளுக்கு முக்கியத்துவம் என்று அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும். நான் என் மாணவர்களுக்கு அப்படித்தான் சொல்ல, கண்டுபிடி. எந்த வார்த்தை இல்லைன்னா அந்த குறளுக்கு ஜீவன் இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப இங்க இதுல முக்கியம் நும்மினும் நல்லது. எப்படி, உன்னையும் வளர்த்த, நீ நாளைக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானா அப்பா அம்மாவை நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். ஆனா இந்த புன்னையும் வளர்த்தேன், அது எங்களை விட்டு போகாம நிழல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதனால உன்னை விட நல்லது உன் தங்கைன்னு எங்க அம்மா சொன்னோம். யாராவது இப்ப இந்த புன்னமரம் தான் அது, இந்த புன்னமரத்தடியில வந்து நாம 2 பேரும் காதல் பேச்சு பேசலான்னு சொல்றியே, தங்கைய பக்கத்துல வச்சுக்கிட்டு எந்த அக்காவாவது காதல் பேச்சு பேசுவாளா, சிரிப்பாளா? அதனால தப்பா நினைச்சுக்காதே, நீ மிகப்பெரிய தலைவர், உன்னை பாராட்டுவதற்கு பாணர்கள் எல்லாம் வருகிறார்கள். ஆனாலும் நீ கொஞ்சம் மனசு வச்சேயானா இதை விட நிழலுள்ள வேற மரம் இருக்கு, அங்க போலாம், இங்க பேச எனக்கு வெக்கமா இருக்கு. விளையாடு ஆயமுடு விரிமணர் பரப்பில் நாங்கள் அழுத்தி நம் மறந்த நம் துறப்ப நெய் பெய் தீம்பால் பெய்து அன்னை வளர்த்தனள். அப்போ அன்னை சொன்னாள் நும்மினும் நல்லது நுவ்வை ஆகும் என்று அன்னை சொல்லினாள் புன்னையின் சிறப்பு. அதனால் உம்மோடு நானுதும் நகையே, உன் கூட சிரிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு இந்த இடத்துல. அதனால நீ விரும்பினையானால் இன்னும் நிறைய நீர் நிழலும் உள்ள வேறு இடத்துல. ஒரு புன்ன மரத்தை கூட தங்கையா நினைச்சு அங்க நின்று கூட ஒரு காதலனோடு பேசக்கூடாது, அது வெக்கமா இருக்குன்னு சொன்ன அந்த காலம் எங்க? 100 பேருக்கு மத்தியில பஸ்லயும் பார்க்கலையும் திரைப்படத்திலையும் வீட்டு டிவிலையும் கண்டபடியெல்லாம் ஆட்டம் போட்டு அதை வாயை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த காலம் எங்க? பண்பாடு எங்க இருக்கு? எதுல வளர்ந்துருக்கோம் நாம? குட்டிச்சோரா போய் நிக்கிறோம் நாம. அப்போ அதே போலத்தான் இங்கேயும் நீ வலது தொடையிலே அமர்ந்ததனாலே மருமகள். ஒரு ஆணுக்கு அந்த தைரியம் வருதுன்னா ரொம்ப ரொம்ப பாராட்டுறோம் அந்த ஒழுக்கத்தை. ராமன் கூட சூர்பனக கிட்ட கொஞ்சம் விளையாடிட்டான், எப்படி நீ இப்படி அழகா இருக்க, உனக்கு இப்படி அழகு எப்படி வந்ததுன்னு கேட்பான். ஆனா பிரதீபன் கேட்கல, ஒரே வார்த்தை, நீ எனக்கு மருமகளா வரணும். கங்கை பேச முடியல, ஒத்துக்கிட்டான். அந்த பிரதீபனுக்குத்தான் ஒரு மகன் பிறந்தான், அவன் தான் சந்தனு. அந்த சந்தனு மன்னனானா. அப்ப அவங்க அப்பா சொன்னார், அப்பா கங்கை மருமகளாக வர வேண்டும் நான் சொல்லி இருக்கேன், அதனால நீ அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டான். கங்கை கரைக்கு போகிறான், அந்த கங்கையை பார்க்கிறான், என்னை மணந்து கொள் என் தந்தை சொன்னான். இவனுக்கும் ஆசை. அப்ப கங்கை சொல்றா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா ஒரு நிபந்தனை. எப்பவுமே திருமணம் என்பது 2 மனங்களும் ஒன்றுபட்டு ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து தட்டி கொடுத்து போவதுதான் கல்யாணமே தவிர, நிபந்தனை போட்டு இந்த சட்டம் நீ காப்பாத்து அந்த சட்டம் நான் காப்பாத்துறேன்னா கண்டிப்பா நடக்காது. அதே நம்ம நாட்டுல சட்டங்கள் என்பது மீறுவதற்கே. இங்க துப்பாதேன்னு எழுதியிருந்தா அங்கதான் துப்போம், எழுதாம இருந்தா துப்பாம போவோம். நம்ம பழக்கமே அதுதான். அதனால சட்டம் போட்டு வாழறதுங்கிறது முடியாது, இஷ்டப்பட்டு வாழறதும். கஷ்டப்பட்டு எந்த காரியத்தை செஞ்சாலும் வெற்றி கிடைக்காது, அதே காரியத்தை இஷ்டப்பட்டு செஞ்சாதான் வெற்றி கிடைக்கும். இங்க அவ சொல்றா, உடம்பு நடுங்கிற மாதிரி நான் யாது யாது நான் புரிந்த போதிலும் அனவை புரிந்து பொருத்தியேல் நான் புலர்தல் உன்பயம். இருந்து மெய் நடுங்கிட யாது யாது நான் புரிந்த போதிலும் அன்னவை பொருத்தியேல் புணர்தல் உன்பயம். நான் நடுங்கிற மாதிரி பயங்கரமான எந்த காரியம் செஞ்சாலும் அதை ஏன் செய்யற, எதுக்கு செய்யறேன்னு கேட்காம இருந்தேன்னா உன் கூட வாழ்வேன். இன்னைக்கு பல வீடுகள்ல நடக்கிறது.
முதல் நாளிலேயே அந்த மனைவி சொல்லிடுறா, இத பாரு, உங்க அப்பா அம்மாவும் கூட இருந்தா நான் என் பிறந்த வீட்டுக்கு போயிடுவேன். நான் சாதாரண ஆண்களை ரொம்பவே தாக்குவேன், ஆனாலும் சொல்றேன், இன்றைக்கு மாமியார் கொடுமையை விட மருமகள் கொடுமை அதிகமா இருக்கு. அதனால ஏன்னு கேட்டா, அந்த காலத்துல மாமியாருக்கு 35 வயசு இருக்கும் போதே அவளுக்கு 15 வயசுல கல்யாணம், பையன் பிறந்து மருமக வந்துருவா. மருமக பயப்படுவா, இன்னும் மாமியார் பல வருஷம் இருக்க போறா, அதனால பயந்துதான் இருக்கணும். இப்ப அப்படி இல்ல, பொண்ணுக்கு கல்யாணமே 40ல, அவளுக்கு குழந்தை பிறக்கிறதே 48ல, அதுக்கு 25 வயசு ஆகும்போது இவளுக்கு 60க்கு மேல ஆயிடுது. அப்ப வர்ற மருமக வீட்டுக்கு வரும்போது இந்த கேடுக்கெல்லாம் எவ பண்ணுவான்னு தான் வர்றாவோ. ஏன்னா தான் ஒரு நாள் கிழவி ஆகுறேன்னா யாருக்குமே இல்லை. அப்ப அதனால கண்டிஷன், அதுக்கு ஒத்துக்கிட்டா நான் கூட இருக்கேன், இல்லைன்னா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். நாமெல்லாம் அதுக்கு தான் வந்திருக்கோம். நாம பாவம் செஞ்சு வந்திருக்கோம். அந்த பாவ மூட்டையை கழிக்க வேண்டிய நாம இன்னும் கொஞ்சம் பாவத்தை சேர்த்தி, சுந்தரமூர்த்தி நாயனா பரமேஸ்வரன் கிட்ட நின்னார். அங்க தோட்டத்துல போய் பூ பறிக்க போறார். அம்பாளுடைய தோழிகள் அனிந்திதை கமலினி 2 பேரும் வர்றாங்க. இவர் பூ பறிக்கும் போது அவங்க 2 பேரையும் பார்த்துட்டார். மனசு தடுமாறுது, எதையோ பறிச்சுட்டு வந்துட்டார். சுவாமி பூஜை பண்றார், ஆத்ம பூஜை. சிவபெருமான் மல்லிப்பு கேட்டா ஒரு துளசி எடுத்து கொடுக்கிறாரு, அங்க தூபக்கால கேட்டா தீபக்கால கொடுக்கிறாரு சுந்தரர். சிவபெருமான் பார்த்தார், சுந்தரா, உன் மனசு தடுமாறுகிறது. உன்னுடைய மன தடுமாற்றத்துக்கு காரணம் மனசிலே ஏற்பட்டு விட்ட ஆசை. ஆனால் அந்த ஆசை காமத்தை தணித்துக் கொள்வதற்கு இது இடம் இல்லை. ஏன்னா குளிக்கணும்னா நீ பாத்ரூமுக்கு போனோம், சமயக்கட்டுல வந்து குளிக்க முடியாது, பூஜை ரூம்ல வந்து பல்லு தேய்க்க முடியாது. நீ உன்னுடைய ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கு கைலாயம் ஏற்றதல்ல, அதற்காகவே ஒரு பூமி இருக்கு, அங்க போனார். அங்க இருந்து தொப்புன்னு விழுந்தார் இங்க. அப்ப ஆனா சொல்லிட்டு வந்தார், ஐயா நான் சக்கரை திங்கிறேன், என்ன சக்கரை திங்காம திருத்தணும்னா எங்கேயாவது ஒரு ஸ்வீட் கடையில் என்ன வேலைக்கு அனுப்பலாமா? நான் ஏற்கனவே சக்கரை திங்கிறேன், ஸ்வீட் கடையில் வச்சா என்ன ஆகும்? நான் ஏற்கனவே கைலாசத்திலேயே ஒரு பொண்ணை பார்த்து மயங்கினவன், பெண்களை பார்த்து மயங்கிறதே வேலையா இருக்கிற பூலோகத்துக்கு என்ன அனுப்பினா நான் உருப்பிடுவேன். அதனால நான் தப்பு பண்ணினா நீ தான் தடுக்கணும், நாங்களும் அதான் கேட்கணும். இறைவா, நான் தவறுகிற போது, தவறினதுக்கு அப்புறம் என்ன காப்பாத்துன்னு தான் நாம கேட்கிறோம். திருடினதுக்கு அப்புறம் போலீஸ்காரர்கிட்ட மாட்டிக்கப்படாது, காப்பி அடிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபெயில் ஆகக்கூடாது. தப்ப செஞ்ச பிறகு கேட்கிறோம், தப்பு செய்யறதுக்கு முன்னாடியே நான் தப்பு செஞ்சா செய்யற போதே என்ன தடுத்துரு, ஓ பொறுப்பு. மையல் மானுடமாயான் மயங்கும் வழி ஐயனே நீதான் தடுத்தாட்கொள்ள வேண்டும். இங்க அதே மாதிரி அந்த 2 பேரும் வருகிறார்கள். நீங்க 2 பேரும் பூவுலகத்திலே போய் அதற்குரிய பலனை முடித்து விட்டு வாருங்கள், இல்லைன்னா மனசு அதுலயே நிற்கும். இந்த பள்ளிக்கூடத்துல கூட சொல்லுவோம், இந்த குழந்தைங்களே பாருங்க, பாதி டிவி பார்க்கும்போது கூட்டிட்டு போயிட்டு, இல்ல அந்த அம்மாக்களையே பாதி சீரியல் பார்க்கும்போது வந்து தோசை வாத்து கொடுனா அது தோசையாவே இருக்காது, டிசைனா வரும். போடி போய் பாக்குறத மீதி போய் பார்த்துட்டு வா, நான் தின்னுக்கிறேன். ஒண்ணுல மனசு இருக்கும் போது இன்னொன்னுல வேலை போகாது, போய் அதை முடிச்சுட்டு வா. இங்க அதே மாதிரி 2 பேரும் வந்தார். அந்த மகாபிஷக் தான் சந்தனுவே நீ, அந்த கங்கை தான் நான். இந்த குழந்தைகளை கொன்னேன், அது யார் தெரியுமா? அஷ்ட வசுக்கள், 11 சூரியர்கள், அஷ்ட வசுக்கள், இத்தனையும் உண்டு, திக்குகளை காக்கிறவர்கள். இந்த அஷ்ட வசுக்களுடைய தலைவன் ஒருத்தர் தான் முதல் வசு, அவன் பிரபாசன் பேர். ஒரு முறை இந்த அஷ்ட வசுக்களும் இப்படி காட்டுக்கு வருகிறார்கள். அங்க வசிஷ்டர் வசிக்கிறார். அவர்கிட்ட ஒரு பசு, அது காமதேனு. அவர் தவத்தின் பயத்தினாலே அந்த காமதேனு கேட்டதெல்லாம் கொடுக்கும். இவங்க எல்லாரும் வந்த உடனே காட்டிலே வேட்டையாடி விட்டு விளையாடி விட்டு வருகிறார்கள். பசி. வசிஷ்டர் ஒரே ஒரு குடிசைதான் இருக்கு. அங்க வந்த உடனே அவர் ஒத்தாளு, அவர் எங்க போவாரு? உடனே காமதேனு கிட்ட போய் கேட்டார். காமதேனு நிறைய பால் கொடுத்து. நம்ம நம்பலாம், நம்ம வீட்டு மாட்டுக்கிட்ட கூட கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா சொல்ல வேண்டாம். அதாவது மனுஷனுக்கு சொன்னாதான் புரியும். பாரு, விருந்தாளி வந்திருக்கான், இன்னைக்கு கத்திரிக்காய் சாம்பார் வைன்னு சொன்னாதான் வைப்பா, இல்லாட்டா மாத்திடுவான். மிருகங்களுக்கு லவுட் ஸ்பீக்கர் வச்சு சொன்னாலே மாடே மாடே எங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கா 4 லிட்டர் சேர்த்து கரණ கறக்காது, அதுவா இஷ்டப்பட்டு கொடுத்தாதான். இந்த காமதேனும் பால் கொடுத்தது, அந்த பாலை எல்லாரும் குடித்தாரும். சுவை மிக அதிகமா, பாலை குடிச்சிட்டு சுவையா இருக்குன்ன உடனே அந்த பாலை கொடுத்த பாத்திரமான காமதேனுவை இழுத்துட்டு வர வந்தோம். சாமியாருக்கு எதுக்கு இந்த பசு? எங்கிட்ட இருந்தாலும் பிரயோஜனம், இது ஒழுங்கான வேலையா இது, இழுத்து கொண்டு வந்தோம். அந்த காமதேனு போக மாட்டேன். இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, 22 வயசு வளர்த்த பொண்ணு கல்யாணம் ஆன 10வது நிமிஷம் ஒட்டிக்குது. அங்க போய் நம்ம கூப்பிட்டா கூட வரமாட்டேங்குது கல்யாண மண்டபத்துல. பெத்த தாய் அழுவா, ஐயோ பொண்ணு போய் எப்படி இருப்பாளோ ஏதா இருப்பாளோ. ஒரு 4 நல்ல விஷயம் சொல்லி அனுப்புவோம், இந்த பொண்ணு வரவே வராது. நான் கண்டறியாதவன் பொண்ணு படைச்சா அங்கேயே ஒட்டிட்டு இருக்கோம், வரவே வராது கல்யாண மண்டபத்துல. பையன் அதே கதை தான்.
அதுக்காகத்தான் அந்த காலத்துல இந்த மாதிரி ஒட்டிக்கிற போது அட்வைஸ் பண்ண முடியாது. அதை சொல்றதுக்காகத்தான் பலகாரத்தை வச்சாங்க. இந்த கல்யாணம் ஆகி போற போது முறுக்கு, கைமுறுக்கு, பொருவிளங்கா உருண்டைன்னு ஒண்ணு இருக்கும். அது எதுல செஞ்சதுன்னு கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப சுவையா இருக்கும். கோதுமை, அரிசி எல்லாம் கலந்து பொருள் விளங்கா உருண்டை, அதிரசம். இது 3 பணியார கூடன்னு பொண்ணு கல்யாணம் ஆகி போற போது கொடுப்பாங்க. இது கிட்ட வந்தா தானே அவளுக்கு புத்தி சொல்ல முடியும், அது கிட்டே வராது. அதுக்காக அம்மாக்காரி என்ன பண்ணுவா தெரியுமா, கண்ணு பலகாரம் வச்சிருக்கேன், போன உடனே அந்த முறுக்க தீத்துரு, அதுக்கப்புறம் பொருள் விளங்கா உருண்டையை தீத்துடு, அதிரசம் நாளானாலும் ரொம்ப ருசியா இருக்கும். இது சொல்லணுமா? எதுக்காக சொன்னாங்க தெரியுமா? கல்யாணம் ஆன புதுசுல மாமியாரு, நாத்தனாரு, புருஷன் எல்லாம் முறுக்கா தான் இருப்பான். என்னமோ இவன் தான் பெரிய ஆளு, அந்த பொண்ணு எங்கேயோ சந்தையில பிடிச்சிட்டு வந்த மாதிரி. எங்க வீட்டுல இப்படி எல்லாம் பிடிக்காது, எங்க வீட்டுல இப்படி எல்லாம் சமைச்சா பிடிக்காது. அவ மாமியாருக்காரு, நாத்தனாருக்காரு, ஐயா இப்படியா பண்ணுவ, அவ புருஷங்காரன் அதை எடுத்து வை. கல்யாணத்துக்கு முன்னால சைக்கிள்ல குடத்தை கட்டிட்டு 4 மைலுக்கு அந்த பக்கம் போய் தண்ணி கொண்டு வந்தவன் இங்க இருக்கிற டம்ளர் தண்ணியை குடிக்க மாட்டான். ஜானகி தண்ணி எடு, அவ 4 நாளைக்கு கொடுப்பா, 5 நாளைக்கு கொடுப்பா. கண்ணு இருக்குல்ல, கை இருக்குல்ல, எடுத்து குடிப்பா. இது முதலே குடிச்சா மரியாதையாவது மிஞ்சும். அதனால இங்கேயும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லும் போது முறுக்க தீத்து விடு. முதல்ல நீ புருஷன் வீட்டுக்கு போனா எல்லாம் முறுக்கோட தான் இருப்பாங்க. நீ பக்குவமா நடந்து அந்த முறுக்க முதல்ல தீத்துரு. அதுக்கப்புறம் அவங்க பேசுற பொருள் உனக்கு விளங்காது பல விஷயங்கள். இப்ப இங்க இருந்து நீங்க திருநெல்வேலியில கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த தமிழ் வேற, சிவகாசி தமிழ் வேற, நம்ம சேலம் தமிழ் வேற, தஞ்சாவூர் தமிழ் வேற, யாழ்ப்பாண தமிழ் வேற. இலங்கைக்கு நான் முதல் போனோம், இருங்கள் அப்படின்னாங்க. இருங்கள்னா நாம இருங்க வர்றேன்னா வெயிட் பண்ணுங்கன்னு அர்த்தம். நான் நிக்கிறேன், சரி இருக்கதானே இருக்கணும், இருங்களம்மா, நான் மறுபடியும் நிக்கிறேன், இருங்களம்மா, இருக்கதானே இருக்கேன், மறுபடியும் இருங்கள்லாம் அங்க உட்காருங்கன்னு அர்த்தம். கதிரையில் இருங்கள், கதிரைன்னா சேரு. எனக்கு காதுல குதிரைன்னு விழுந்தது, என்னடா சிலோனுக்கு போனா குதிரை மேல வேற உட்காரணுமா? புரியாது, தமிழ் தான், நல்ல தமிழ், நல்ல தமிழ் புரியாது. சிவகாசிக்கு போனா அம்மா எந்திரிங்க தூத்தணும்பா. இங்க தூத்துறதுன்னா திட்டுறதுன்னு அர்த்தம், அவன் தூத்திட்டு திரியறாம்பாங்க. அங்க தூத்துறதுன்னா பெருக்கிறதுன்னு அர்த்தம். திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா இந்த புடவையை தண்ணீரை நினைச்சேன்னா சப்பட்டை ஆயிடும்பாங்க. சப்பட்டை எப்படி ஆகும் புடவை? சப்பட்டை ஆயிடுனா வீணா போயிடும் அர்த்தம். இதெல்லாம் புரியாது. தமிழ் ரொம்ப வித்தியாசம் பல இடத்துல. நீங்க வடார்காடு போனீங்கன்னா உனக்கு வாய்வு பிடிப்பான்னு கேட்க மாட்டாங்க, உனக்கு வாய்வு வந்துருக்கான்னு கேட்க மாட்டாங்க. நெஞ்சு அடைக்குது, கேஸ் ட்ரபிள், இப்பெல்லாம் தமிழ்ல சொன்னா புரியாது, கேஸ் ட்ரபிள். அப்ப அது வாய்வு பிடிப்பு. ஒரு அம்மா என்கிட்ட வந்து, ஏமா ராத்திரி உனக்கு வாழ்வு வந்துருத்தாமேன்னா, நம்ம ஊர் பக்கத்துல வாழ்வு வந்துருச்சுன்னா கொழுப்பு திமிருன்னு அர்த்தம். நான் அன்னைக்குதான் ஊருக்கு போயிருக்கேன் நிகழ்ச்சிக்கு, இதனடா பொழுது முடிஞ்சு காலங்காத்தால உனக்கு வாழ்வு வந்துருத்தான்னு கேட்கிறாள். எனக்கு புரியல, என்னங்க நான் என்ன தப்பு பண்ணல. இல்லைங்க, வாய்வு வந்துருத்தாங்க, வாழ்வு வந்துருத்தா, காரணம் தமிழ் தான். அதே மாதிரி நம்ம வேற இடத்துக்கு போற போது அந்த வீட்டுல பல பொருள் விளங்காத செய்திகள் இருக்கும். பொருள் விளங்காத உருண்டைய அப்புறம் தீத்துருன்னா என்ன அர்த்தம்? அந்த பொருள் விளங்காத வார்த்தைகளை கத்துக்கொண்டு அதுல தடுமாற்றத்தை நீத்திடு. இந்த முறுக்கை குறைத்து பொருள் விளங்காத தீர்த்துட்டேன்னா வாழ்க்கை அதிரசமாக இருக்கும். இந்த பைப்ப ஜிலேபி வைக்கிறேன், சோன்பப்படி வைக்கிறேன்னு இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாட்டு, அதனாலதான் தமிழ்நாட்டு பலகாரங்கள், விளையாடிய விளையாட்டுகள், உபயோகித்த பாத்திரங்கள், சமைத்த சமையல்கள் அத்தனையும் வாழ்க்கை தத்துவங்களை சொல்லுகிற இந்து தர்மங்கள் வேற எந்த இதுலயும் இது இல்ல, வேற எதுலயுமே இல்லை. இப்ப சொல்லி பாருங்க, ஜிலேபியை முதல்ல தின்னுட்டு மைசூர் பாக அப்புறம் தின்னுட்டு சோன்பப்படி கடைசியில தின்னதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவீங்க? அத்தனையும் தின்னுட்டு ஆஸ்பத்திரி போய் படுத்துக்கோ, நான் முடிஞ்சா வந்து பாக்குறேன்னு அர்த்தம் இல்லையா? அதே இந்த முறுக்குக்கு இதற்கு இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் அர்த்தத்தோட வைத்திருந்தார். அதனால இங்கேயே இந்த பூவுலகத்துல 2 பேர் வந்து பிறந்து அனுபவின்னுட்டாங்க. இந்த 6 குழந்தைகள்ல அந்த வசுக்கள் பால் குடிச்ச உடனே காமதேனுவை பிடித்து இழுத்தார். எதுக்கு சொல்றேன்னா, வளர்த்த பொண்ணு ஒரு நிமிஷத்துல நம்மளை விட்டு போயிடுறான். வளர்த்த பையன் கால சுத்தினவா பொண்டாட்டியாத்தான் பெரியாத்தான்னு ஓடி போயிடுறான். ஆனா நீங்க நாயையோ மாட்டையோ வளர்த்து பாருங்க, அதை வித்தா கூட அது போகாது, கூடவே தான் வரும். அதனால மிருகங்களுக்கு பாசம் அதிகம், பாசம் இருக்குன்னு சொல்ற நமக்கு மோசம் அதிகம். இங்க அந்த பசுமாடு போக மாட்டேங்குது, காமதேனு ஓடி வருது வசிஷ்டர் கிட்டயே, தும்ப அறுத்து கொண்டு இவன் இழுக்க அது இழுக்க. அப்ப வசிஷ்டர் கேட்டா, இது எதுக்காக இழுக்கிறீங்க நீங்க? இல்ல உங்களுக்கு எதுக்கு துறவிக்கு இந்த பசு, அதை நான் கொண்டு போனா நிறைய பேருக்கு கொடுக்கலாம் பால். அப்போ விட்டு போ. விருப்பம் இல்லாத ஒரு ஜீவனை சித்திரவதை பண்றது தப்பு. விருப்பம் வந்தா கூட்டிட்டு போ. அது எப்ப மாட்டேங்கிறதோ அதை வலுக்கட்டமா இழுக்க தப்பு. இது எதுக்காக இழுக்கிறேன்னா, முதல் நாள் பாலை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க, எல்லாம் கொடுத்தனைக்கு போயிட்டான். வீட்டுக்கு போறேன்னா பெண்டாட்டி கேட்கறா, எங்கெல்லாம் போனீங்க, என்னெல்லாம் சாப்பிட்டீங்க?
எப்பவுமே இந்த விருந்துக்கு போகாதவங்களுக்கு தான் விருந்துல என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு அக்கறை. விருந்துக்கு போனவங்களுக்கு அக்கறை இருக்காது. அதுல பாதி பேருக்கு சக்கரை வியாதி, பாதி பேருக்கு அல்சரு. அது இலையில போட்டு அவன் பார்த்தா திங்கிறான், என்னத்தையோ தின்னுட்டு வந்துருவான், தீர்ந்து போச்சு. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க, எங்க கல்யாணத்துக்கு போனீங்களே, என்ன ஸ்வீட் போட்டாங்க, என்ன பொரியல் வச்சாங்க, நாமளோ போகல, அது எது சொன்னாதான் நம்ம வயிறு நிறமா. ஆனா கேட்பாங்க. போகாதவர்களுக்குத்தான் அதை தெரிந்து கொள்ளணுங்கிற ஆசை. இந்த பிரபாசனுடைய மனைவி கேட்கிறா, காட்டுக்கெல்லாம் போனீர்களே, எங்கெல்லாம் போனீர்களே, என்னெல்லாம் சாப்பிட்டீங்க? அப்ப சொன்னா, வசிஷ்டர்கிட்ட ஒரு பசு இருந்தது, கொடுத்த பால் எவ்வளவு சுவையா இருந்தது தெரியுமா? உடனே பொண்டாட்டி, நீங்க மட்டும் குடிச்சீங்களா? ஆமா, கூட 6 பேர் 7 பேர் வந்திருந்தா 8 பேரும் குடிச்சோம். வீட்டுல ஒத்தி இருக்காளேன்னு நினைப்பு இருக்கா? அதனாலதான் ரொம்ப பேர் ஆண் பிள்ளைகள் ஹோட்டல்ல தின்னா கூட வீட்டுல வந்து சொல்றது இல்ல. சொன்னா, ஏன் தின்னுட்டு வந்தீங்களா, எனக்கு ஒரு மசாலா தோசை வாங்கிட்டு வந்தா எனக்கு கையை கடிக்குமா? அது கையை கடிக்குமோ கடிக்கலையோ, சொன்னா இவ கடிப்பாங்கிறது நிச்சயமா தெரியும். அதனால பல பேர் சொல்ல மாட்டாங்க. பல பேர், என்னத்தை சாப்பிட்டேன், காலையில இருந்து பட்னி, சாப்பிட்டுங்களேன். அவன் தான் வயிறு ரொம்ப தின்னுட்டு வந்திருக்கான். அதுக்கு இங்க என்னம்பா, எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சா, பசி தான் அடைச்சு போச்சு, இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். இது சாமர்த்தியம், அவன் பழச்சுக்குவான். அதை விட்டுட்டு, இல்ல மணி ஆயிடுச்சா, நான் இப்பதான் உடுப்பியில போய் 2 மசாலா தோசை 4 சப்பாத்தி தின்னுட்டு வந்தேன்னு அவன் சும்மா இருப்பாளா? அடுத்த நாள் சமைக்கவே மாட்டான். ஏன் நேத்தி தின்னிய இன்னைக்கு போய் திங்கிறது? இது பிரச்சனை. அது மாச கடைசியா பார்த்து சொல்லுவா. இவங்கிட்ட காசே கிடையாது, யார்கிட்ட கடை வாங்குறதுன்னு பார்ப்பான். கோயில வந்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பான், சாமி கஷ்டமா இருக்கு காசு கொடு. 1ஆம் தேதி கோயிலுக்கு வர மாட்டோம். 1ஆம் தேதி வந்து சாமி கேட்டுருவாரோன்னு பயம். 31ஆம் தேதி வந்து சாமி கிட்ட கேட்போம். அதனால இவனே லாட்டரி அடிக்கிறான், சொல்ல மாட்டாங்க. இவன் சும்மா இருக்க மாட்டான்னு சொன்னான். பால் அவ்வளவு சுவையா இருந்தது. ஏன் எனக்கு எங்க இருந்துடி பாலை கொண்டு வருது? பாலை கொண்டாடட்டும், அந்த பசுமாட்டையே கொண்டு வர்றது, அவ்வளவுதான். அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, தையல் சொல் கேளேன். தையல் சொல் கேளேன்னா பொண்டாட்டி பேச்ச கேட்காதேன்னு அர்த்தம் இல்ல. புது பொண்டாட்டி பேச்ச கேட்காதே, இளமையான பெண்டாட்டி பேச்ச கேட்காதே. வயசானவளா இருந்தா இந்த குடும்பத்துல பல காலம் வாழ்ந்த பிறகு கணவனுடைய குடும்பமே தன் குடும்பமா நினைச்சு அவன் கஷ்டத்தை தான் கஷ்டமா நினைச்சு அவ கஷ்டமானதை சொல்ல மாட்டான். ஆனா புதுசா கல்யாணம் வந்தவளுக்கு அவ பிறந்த வீடுதான் பெருசா இருக்கும். ஏங்க நீங்க அங்கேயே மாத்திக்கலாமே, அந்த ஊருக்கு டிரான்ஸ்பர். இது கல்யாணம் புதுசுல. அதனாலதான் தையல் சொல் கேளன்னா, இளம் மனைவி புது மனைவி பேச்ச கேட்காதே. இவன் கேட்டான். இவளுக்காகத்தான் அந்த மாட்டை பிடிச்சு இழுத்தான். இப்ப வசிஷ்டர் சொன்னார், ஒரு பெண்ணினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இதை செய்த இல்லையா, நீங்க 8 பேர் பூமியில பிறவுங்கள், ஆனால் பிரபாசனே நீ பெண்ணின்பமே இல்லாமல் வாழ வேண்டும் என்று சபித்து விட்டா, அந்த பிரபாசன் தான் இந்த குழந்தை. மீதி 7 பேரு நான் கங்கையாக இருந்து பூவுலகத்துல பிரம்ம சாபத்தோட வர்ற போது அந்த 8 பேரும் வசிஷ்டர் சாபத்தோட வந்தாங்க. 2 பேரும் ஒரு ஜங்ஷன்ல சந்திச்ச போது, நீ எங்க போற நான் எங்க போறேன்னு கேட்ட உடனே, அவர்களும் தேவர் உலகம் இவர்களும் தேவர் உலகம். அப்ப எங்களுக்கு வசிஷ்டர் சாபம், எங்களுக்கு பிரம்ம சாபம். அப்போ அந்த வசுக்கள் கேட்டார்கள், அம்மா நீ பூலோகத்துக்கு போய் அந்த அரசனை மணந்து கொண்டு வாழ போற, எங்க 7 பேரு 8 பேரையும் பூலோகத்துல பிறக்க சொல்லிட்டாங்க. அதுல மூத்தவனை மட்டும் நீ பெண்ணின்பமே இல்லாமல் வாழணும்னு சபிச்சிருக்காரு. இப்போ வாழணும்னா பிறக்கணும்னு சொன்னாரே தவிர எத்தனை நாள் இருக்கணும்னு சொல்லல. அதனால நீ என்ன பண்ண, உன் கருவுல இருந்து நாங்க வந்த உடனே எங்களை கொன்னுடு. அவன் சாபப்படி பிறந்தும் ஆச்சு, நாங்க எங்க இஷ்டப்படி மறுபடியும் மேலையும் போயாச்சு, அதனால கொன்று விடு. பெரிய பெரிய ஞானிகளுடைய ஆத்மாக்கள் தான் சீக்கிரத்துல இறந்து போகும். பாவிகளுடைய ஆத்மாவெல்லாம் 100-120 வருஷம் வரைக்கும் இருக்கும். எல்லாரும் திட்டுவான், உட்கார்ந்து இருக்கு பாரு கோட்டான் ஆட்டான், நம்மள கண்ணு போய் காது போய் காலு போய் அப்படி இருக்கணுமா? ஞானிகள் ஆத்மாலாம் பிறந்த உடனே போயிடும். 4 மாசம் நம்ம யார்ட்டையா 10 அணாக்கு பால் வாங்கியிருப்போம், அந்த பாலை குடிக்கிற வரைக்கும் தான் இருக்கும், கடனை வாங்கிட்டு போயிடும். இப்ப இந்த ஞானிகள் வசுக்கள், அவன் தான் தப்பு பண்ணான். கூட இருந்த பாவத்துக்கு இந்த ஏழையும் உலகத்துல வாழக்கூடாது என்பதனால பிறந்த உடனேயே அவர்களுக்கு முக்தியை கொடுத்து விட்டேன், அவர்கள் சாபம் நீங்கி போய்விட்டார்கள். ஆனால் இந்த 8வது பிள்ளை மட்டும், இதுதான் முதல் தலைவன் இவன். இங்க சோடா பாட்டில குண்டு போட்டா கவுக்கிற போது கடைசியில போட்டு, முதல்ல போட்ட குண்டு கடைசியில வரும். ரெட்ட குழந்தையில 2வதா பிறக்க, அதுதான் முதல். பாட்டில குண்டு போட்டுட்டே இருக்கீங்க, கோலி குண்டை 7 குண்டு போட்டீங்க. முதல்ல பச்சை, அப்புறம் நீலம், சிவப்பு போட்டுட்டே இருக்கீங்க. கவுக்கிற போது முதல்ல போட்ட பச்சை குண்டு தான் கடைசியா வரும். ஆனா அது கடைசியா வந்தாலும் அதுதான் முதல்ல போட்டதான். இவன் மூத்தவன், அதனால கடைசியா வந்து பிறக்கிறான். பிறந்த உடனே சொன்னா சாபம், அதனால இவன் வாழணும், நான் உரிய காலத்திலே அனுப்புகிறேன். போயிட்டான். 16 வருஷம். 16 வருஷம் விதிக்கு தகுந்த மதிக்கு தகுந்த வாழ்வு. இல்லைன்னா அவன் 7வது தடுத்திருக்கப்படாதா, இல்ல 5வது தடுத்திருக்கப்படாதா? இவன் தான் இருக்கணும்னு இருக்கு, 8வது மட்டும்தான் தடுத்தான்.
இப்போ 16 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் ஒரு நாள் கங்கை கரையில உலாவிக் கொண்டிருக்கான். அந்த நேரத்துல ஒரு வாலிபன், 16 வயசு வாலிபன், அவன் இவன் யாரா கங்கை கரையில உலாவுறான் பார்த்துட்டு, யார் எங்களுடைய எல்லைக்கு வந்ததுன்னு பிரச்சனை வந்தது, சண்டை வந்தது, 2 பேரும் வில் யுத்தம் பண்ணுகிறார். அந்த வாலிபன் விட்ட அம்பு இந்த சந்தனுவினுடைய நெத்தியிலே பட்டு ரத்தம் கொட்டியது, மூர்ச்சையாய் விழுந்துட்டான். இவன் விழுந்த உடனே கங்கை ஓடி வந்தான். ஓடி வந்து இவனை மடியில போட்டுக்கொண்டு அவன் நெற்றி காயத்தை தொடச்சான். இன்னைக்கு சினிமாவில பாக்குறதெல்லாமும் அந்த காலத்துல இருந்திருக்கு, பார்க்க முடியாததெல்லாமும் இருந்திருக்கு. நெத்தியில கட்டு போட்டா உடனே கிழிச்சு. இந்த பையன் பார்த்தான், நம்ம அம்மா இதுக்கு இவனுக்கு கட்டு போட்டு இவனை மடியில தூக்க வச்சிருக்கா. அம்மா இது யாரு? இதுதான் உங்க அப்பா. அதான் சொன்னேன், தாய் காட்டினால் தான் தந்தை தெரியும். ஏன்னா இந்த குழந்தைக்கு யார் அப்பாங்கிறது அவளுக்கு தான் 75% தெரியும். அவன் யாரை காட்டுகிறாளோ அவன் தான் நமக்கு அப்பா. இப்ப சொல்றா, இது உன் தந்தை. கண்ணை விழிக்கிறான். சந்தனு மகாராஜனே, இது உன்னுடைய மகன். அன்றைக்கு நீ தடுத்தாயே அந்த 8வது பிள்ளை, இவனுக்கு பேர் தேவவிரதன். இவனை நல்ல முறைப்படி நான் வளர்த்திருக்கிறேன். பரசுராமரிடத்திலே அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றிருக்கிறான். தப்பா நினைக்கப்படாது. ஒரு அப்பா இல்லைன்னா கூட பெண்கள் வீட்டு வேலை செஞ்சாவது கூலி வேலை செஞ்சாவது பிள்ளைய வளர்த்துருவாங்க. ஆனா அம்மா இல்லைன்னா அப்பா வளர்க்கிறவன் வேற ஒன்ன கட்டிக்கிட்டா தாயில்லா பிள்ளைக்கு தகப்பன் சித்தப்பன். இது உறைவு. அவன் சும்மா இருந்தாலும் மத்தவங்க சும்மா இருக்க மாட்டான். எப்ப எத்தனை நாளைக்குப்பா நீயே சமைச்சுக்குவ? ஒன்னு கட்டிக்கியப்பா, ஒன்னு கட்டிக்கிய. 3 பேருக்கும் இறைவன் கால் படி அரிசி கொடுத்தான். ஒன்னு கணவனை இழந்த மனைவி, இன்னொன்னு மனைவியை இழந்த கணவன், 3வது குழந்தையை இழந்த தாய். 3 பேருக்கு கால் படி அரிசி கொடுத்தான். இந்த கணவனை இழந்த பெண்ணு படுத்திருந்தா துக்கத்துல. அப்ப அவ குழந்தைங்க வந்து, அம்மா பசிக்குதுமா, அம்மா பசிக்குதுமா. அதுகளுக்கு துக்கம் தெரியல, எவ்வளவு நேரம் இருக்கு, பசிக்குதுமா பாக்குறான். அவனும் போயிட்டான். இந்த குழந்தைகளை நாம தானே காப்பாத்தணும், அழாதிவிடா கண்ணுங்களாரு மிரிச்ச தலையை தூக்கி முடிஞ்சுக்கிட்டு எழுந்து கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அந்த காப்படி அரிசியை பொங்கி சாப்பிடுங்கடா கண்ணு, அப்பா இல்லைன்னு நினைக்காதடா, அம்மா இருக்கேன்டா, எப்படியாவது உங்களை நான் காப்பாத்துறேன்டான்னு போட்டான். இந்த குழந்தையை இழந்த தாய்க்கு கொடுத்த கால்படி அரிசி அவ யாருக்காக சமைக்கணும்? முந்தானையில முடிச்சு போட்டு இடுப்புல கட்டிட்டு குப்புறப்படுத்தான். 1/2 மணி நேரத்துல அந்த குழந்தையை தாங்கிய வயிறு துக்கம் தாங்காமல் பொங்கிய பொங்கலிலே மடியில கட்டின அரிசி சோறாயிடுது. அந்த பொண்டாட்டி இழந்தவனுக்கு கால்படி கொடுத்தாங்கல்ல, அவன் பேசாம உட்காந்துருந்தான். குழந்தைங்க வந்து, அப்பா பசிக்குது. அதான் உங்க அம்மானே தின்னுபிட்டியா, இன்னும் என்ன போ, சோறு மில்ல, எனக்கே பசிதான், யாரு இருக்கா பொங்கி போடுறதுக்கு போ. அப்ப பக்கத்து வீட்டுக்காரி வருவா, ஏண்டா தம்பி, பிள்ளைகளுக்கும் பசிக்குது உனக்கும் பசிக்குது, எத்தனை நாளைக்கு போனவளையே நினைக்க முடியும்? வாசல் தெளிக்க முடியுமா? வீடு கூட்ட முடியுமா? உனக்கு தலைவலிச்சா ஒரு தைலம் தடவ முடியுமா? ஏன் 10 விரல் இருக்க தடவிட்டு ஆகாதா? அதுக்கு ஒத்தி வேணுமா? உனக்கு வெந்நீர் யார் வச்சு கொடுப்பா? என் கேஸ் அடுப்பு பத்த வச்சா பத்தாதா? இதெல்லாம் உபதேசம். உனக்கு யார் வெந்நீர் போட்டு தருவா? யார் தலைவலி மருந்து தருவா? ஒண்ணு கட்டிக்கப்பா. அவன் சொல்லுவான், நான் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன், கொழுந்தியால கட்டிக்கிறதா அக்கா மகளை கட்டிக்கிறதா? நீங்களும் நல்லவங்க, நான் சொல்றது எங்க ஊர்ல. அதனால இங்கே அது உலக இயற்கை, அது உலக இயற்கை.